ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, முட்டை உருண்டை குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு சூடானதுக்கப்புறம் இதில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழம் 2 அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்புளி அளவில் புளியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும். சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 சில் அளவில் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ முட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 150 பொரிக்கடலையை மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியை கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்திற்கு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சோண்டு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம். இப்போ இதற்கெல்லாம் கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த முட்டையோட ஈரப்பதமே போதும். இதில் சேர்த்துட்டு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ உருட்டி வச்சுருந்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம். அடுப்பு குறைவான தீயிலே இருக்கட்டும். எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அருமையான முட்டை உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு டிஷ்ஷில் பார்க்கலாம். ஓகே, பாய்.